இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போறோம்னா, நீங்க ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம டெலகிராம் சேனலும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அலைட்மோஷன் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ராஜெக்டில் போயிட்டு ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் நான் இந்த மாதிரி தான் கொடுத்துப்பேன். இதில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். எப்படி எடிட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய் என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ டியூரேஷனுக்கு ஆட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 20 செகண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் சாங்கை நான் அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தது. கீழேருந்து நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குரூப் அண்ட் மாஸ்க்குன்னு இருக்கும். அந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1ல் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புன்னு சேஞ்ச் போய்க்கோங்க. போனோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே கொண்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல தான் இமேஜ் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த இமேஜை வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு திருப்பி பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு குரூப் அண்ட் மாஸ்க் 2 செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி தான் இமேஜில் போயிட்டு செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படி கீழே கொண்டு வந்துக்கோங்க. கீழே கொண்டு வந்துட்டு லாஸ்ட் வர ட்ராக் பண்ணிவிட்டோன்னா மேலே இந்த இமேஜ் இருக்குது. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு சின்னதாக்கி கரெக்டாக இந்த ரெக்டாங்கிள்குள்ளே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துக்கலாம். குரூப் அண்ட் மாஸ்க் 1 and 2 நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது குரூப் 3 and 4 இருக்கும். அதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அண்ட் 5 and 6லேயும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்தது எமோஜிஸ் இருக்குது. எமோஜிஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எமோஜிஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புன்னு போய்க்கோங்க. எடிட் குரூப்புன்னு போனீங்கன்னா உங்களுக்கு 3 அணா இருக்கும். 3லேயும் ஒவ்வொன்று செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரிசையாக 3 எமோஜிஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த எமோஜி இருக்கணும். இந்த எமோஜியை கொடுத்துட்டு நீங்கள் டிக்குன்னு கொடுத்தா மட்டும் போதும். 3லேயுமே எடிட் டெக்ஸ்டில் போயிட்டு ஒரு எமோஜி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 எமோஜிஸ் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து இந்த இப்போ இன்டர்ஃபேஸில் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எமோஜிஸ் வந்துட்டு. இதே மாதிரி தான் உங்களுக்கு 2 எமோஜிஸ்ன்னு 2 கொடுத்துருப்பேன். 2லேயுமே நீங்கள் எல்லாத்துலேயும் எடிட் பண்ணிக்கணும். கரெக்டாக எல்லாத்துலேயும் போயிட்டு எல்லாத்துலேயும் கரெக்டாக ஒவ்வொரு எமோஜிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 எமோஜிஸ் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் எமோஜிஸ்குள்ளே இந்த எடிட் எல்லாமே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போங்க. நான் இந்த இமேஜை வந்து பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படி கீழே கொண்டு வந்துக்கோங்க. லாஸ்ட்டு சாங்குக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை என்ன பண்ணுங்கள், ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டாச்சு. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. மேலே சர்ச்சில் காஷ் பிளர்னு டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஒரு 0.200 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பேக் வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் தெரியணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். நான் ஒரு 64% கொடுத்துக்கிட்டு பேக் வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு இந்த 19 செகண்ட்ஸ் அதுக்கு தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அதில் வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங் லாஸ்ட் வர எல்லா எடிட்டுமே லாஸ்ட் வர உங்களுக்கு வந்துடும். அடுத்தது திருப்பி என்ன பண்ணுங்கள், ப்ளே பண்ணி பார்த்து நம்ம லிரிக்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். எப்பவும் போல தான் லிரிக்ஸ் எடிட் பண்ண போகிறோம். இதே மாதிரி லாஸ்ட் வர லிரிக்ஸை
மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் போங்க. டெக்ஸ்ட்டில் போய் லிரிக்ஸை வந்து க்ரோம்லேருந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துட்டு இதையும் லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு வேர்டை வச்சுட்டு நான் ரிமைனிங்லாம் எரேஸ் பண்ணிக்கிடுவேன். எரேஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ எந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் லிரிக்ஸில் என்னென்னா இந்த ஃபஸ்ட் லிரிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸை வந்து அப்படி கட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் லிரிக்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் கரெக்டாக இந்த இமேஜ் வந்து உள்ளே என்ட்ரு ஆனப்புறம் தான் நம்ம லிரிக்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அடுத்ததுலேருந்து நம்மளுக்கு லிரிக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்காம ஆட் பண்ணுங்கள். திருப்பி செகண்ட் லிரிக்ஸ்லாம் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ பீட் மார்க்கில் எல்லாத்துலேயும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் வைக்கல. அடுத்தது செகண்ட் லிரிக்ஸ் என்ன வருமோ எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ லிரிக்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரீசெட்லேயே நான் லிரிக்ஸோட எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ லிரிக்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், எஃபெக்டாக காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கிடுதேன். பேக் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லிரிக்ஸ்லேயும் ஜஸ்ட்டு எஃபெக்டை பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ லிரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் லிரிக்ஸ் ஆட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு கொடுத்து கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.